அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் சண்டே டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி சொல்லியிருந்தேன். இது வந்து லாஸ்ட் சண்டே முடிஞ்சது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ 24th வரைக்கும் நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டோம். அடுத்து 25th ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட டெஸ்ட் பேஸ் சீரிஸில் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கொடுத்துருவேன். அதே போல் இதனோட டீட்டெயில் சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். டெஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மாக தான் வரும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட 6 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் படிச்சுட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக ஒர்த்துஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, ஜென்ரல் சொல்யூஷன் வந்துக்கும் பிரின்சிபல் வேல்யூக்கும் என்னால் கரெக்டாக சொல்லி கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பிரின்சிபல் வேல்யூன்றது நார்மல் வேல்யூ √3/2 உடைய சைன் எப்போ √3/2 எடுக்கும் அப்படின்றது நீங்கள் நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன டைப் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் தெரியணும். இது 2π பீரியாடிக்கா பை பீரியாடிக்கா ஃபங்க்ஷன் தெரியணும். ஸோ இப்போ sin x cos x tan x உங்களுக்கு 2π பீரியாடிக். அப்போ அந்த ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த 2nπ மல்டிபிள்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ sin 60 டிகிரி √3/2 கிடைக்கும். 60 டிகிரின்றது π/3 இல்லைங்களா? 180/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60 டிகிரி மாட்டிடும். அப்போ sin 60 டிகிரி வந்து √3/2ன்றதால இது கூட இதனுடைய பீரியட் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ பீரியட் வந்து 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்போ மல்டிபிசிட்டி எல்லாம் உடையந்துரும். அப்போ π/3 + 2nπ தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இதை பாருங்க, √3/2 வந்து பேசிக் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், π/3 வரும். ஸோ அது கூட 2n பீரியாடிக்கை நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan inverse of -1 கேட்குறாங்க. அப்போ tan inverse of -1 வந்து -5 டிகிரியில் உடையாந்துரும். அப்போ அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரின்சிபல் வேல்யூ மட்டும் கேட்கறதால நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டால் இதனுடைய பீரியடை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுறணும். ஓகே, அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் cos x = -1/2 வருது எப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதனுடைய பேசிக் வேல்யூஸ் என்னன்றதை பார்க்கணும். பேசிக் வேல்யூஸ் என்ன, -π/3. அப்போ -1/2 அட்டைன் பண்ணணும். அது கூட 2nπ நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. cos inverse of 0 என்ன கிடைக்கும், π/2. π/2ல 0 அட்டைன் பண்ணும். இது வந்து பேசிக் பிரின்சிபல். இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு ஜென்ரல் பிரின்சிபல் கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க, 2nπ நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. இதாங்க பிரின்சிபல் வேல்யூக்குமே ஜென்ரல் வேல்யூக்குமே இல்லை டிஃப்ரென்ஸ். tan x வரீங்க. ஸோ இது வந்து பை பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், tan x = π/6னா அப்போ உங்களுடைய x ஆங்கிள் என்ன கிடைக்கும், ஸோ π/6 + nπ நீங்கள் nπ ஆட் பண்ணிகிட்டே போகணும் தான். அப்போ π/6 + nπ நீங்கள் ஆட் பண்ணிட்டு தான். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஜென்ரல் பிரின்சிபல் ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிரின்சிபல் வேல்யூஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த லாகரிதமிக் நம்ம பார்ப்போம். ஸோ லாகரிதமிக்கோடைய பிரின்சிபல் வேல்யூஸ்ன்றது ஜென்ரலாக ஃபைன் பண்ணிட்டு அது பர்டிகுலர் வேல்யூஸை நம்ம அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதனுடைய ப்ரீவியஸ் சொல்யூஷன். அதுவுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்